பூண்டு மிளகு குழம்பு வைக்கிறேங்க, பார்த்துக்குங்க. கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதையும் வெங்காயத்தை போட்டுக்கணும். நல்லா தாளிச்சு விடுங்க, வணங்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வணங்கணுங்க. நான் வணங்கினதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. அந்த வெங்காயத்துலேயே 2 சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிங்க. நான் அந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கீங்க. நல்லா வணக்கணும். நான் மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டணுங்க. அதுலேயே ஒரு தக்காளியும் போட்டு சின்னதாக எடுத்து போட்டு வதக்கினதை அரைக்கணுங்க. எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சம் வெந்தயம், பூண்டும் பொன்னரத்தில் வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் தாளிச்சு விட்டுருங்க. அதுலேயே தாளித்து விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சுங்க. இன்னும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுனா பூண்டு குழம்பு ரெடிங்க. நான் உங்களுக்கு புளி ஊற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேங்க டேஸ்ட். குழம்பு நல்லா கொதிச்சுங்க. கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற புளியை நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றினதையுமே குழம்பு ஒரு கலராக மாறுறது உங்களுக்கு தெரியும். கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியானதே ஆஃப் பண்ணிடலாங்க. பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீ சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட தட்டில் சாதம் போட்டு கொஞ்சம் தட்டில் ஊற்றி 2 அப்பளம் வச்சு சும்மா சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பருங்க. எங்கள் வீட்டில் சாப்பிட்டு எல்லாருமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்ட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. பாய் பாய்.